வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்ம டயட் ரெசிப்பியில் ஓட்ஸ் வச்சு ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கோம் ஓட்ஸ் வச்சு. அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஓட்ஸ் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 80 கிராம் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 30 கிராம் அளவு போதுமானது. மிதமான தீயில வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஃப்ரை பண்ணாமையும் பண்ணலாம், ஆனால் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்ல வாசமாக கஞ்சி குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், கிட்டத்தட்ட முங்குற அளவுக்கு. ஓரளவுக்கு கட்டியாக இருக்கும். இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா 1/2 லிட்டர் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதாக கட் பண்ணின ஒரு மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுறலாம். கடையில் மசாலா ஓட்ஸ்ன்னு விற்கிறாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கடையில் வாங்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு இறக்கிற வேண்டிதான். அவ்வளோதான், சூப்பரான ஓட்ஸ் கஞ்சி ரெடி. இதை காலையில் 1 டம்ளர் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வயிறும் ஃபுல்லாகும். எப்போ நீங்கள் ஓட்ஸ் எடுத்தாலுமே அது கூட ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டயட் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.